நீ ஆபீஸ்ல போய் வேலை செய்ய திறமை இல்லாதவ, உழைச்சு முன்னுக்கு வர தைரியம் இல்லாதவ, கடமையை செய்யாமலே கை நீட்டி சம்பளம் வாங்குறமேங்கிற மனசாட்சி இல்லாதவ. நிறுத்துங்க. நான் சாதாரணமா எதையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ஆனா எடுத்துட்டா அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் ஓய மாட்டேன். இனிமே எனக்கு இந்த வீடு 2ஆம் பட்சம், என் புருஷன் குடும்பம் இதெல்லாம் 3ஆம் பட்சம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மிஷின் மாதிரி வேலை செய்யற பொம்பளை வர்க்கத்துல இந்த சொர்ணாவும் சேர்ந்துட்டா. ஆபீஸ்ல வேலை செய்யற அத்தனை திறமையும் எனக்கு இருக்குங்கிறத உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். உழைச்சு முன்னேறி பெரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். செய்யற வேலைக்கு வாங்குற சம்பளம் குறைச்சலுங்கிறத உங்க மனசாட்சியே சொல்ல வைக்கிறேன். இட்ஸ் a challenge. என்ன பாபா? தூங்கின சிங்கத்தை சும்மா எல்லாம் எழுப்பிட்டான். என்ன நடக்குமோ? நடக்கிறதா எல்லாம் பாய்ச்சல் தான். காலம் உயிர் போன்றது. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்களே, உயிர் போன்றதுன்னு ஏன் மாத்தி எழுதிருக்காங்கன்னு பாக்குறியா? டேய், பொண்ணை விலைக்கு வாங்கிடலாம், ஆனா உயிரை விலைக்கு வாங்க முடியாத நீ உணரணுங்கிறதுக்காகத்தான். நீ சொர்ணாவை வேலையை சீரியஸா எடுத்துக்கன்னு சொன்ன, அவ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டா. இந்நேரம் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருப்பா. முதல்ல ஆபீஸ் வேலையை ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ் போலாம். நீ தான் அவளை ஒழுங்கா வேலைக்கு போன்னு சொன்ன. அவ அதையே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு காலையில காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடிடுறா. தினமும் அவளாவே ஆபீஸ் போட்டோம், நான் அவளை டிராப் பண்ண மாட்டேன். போடா. நீ கொண்டு போய் டிராப் பண்ணலன்னா என்னடா, போக போக என்ன நடக்கும்னு பாரு. The main system, monitor, keyboard. இப்போ வந்து C: வந்திருக்கு. டைப் WIN, என்டர் அப்படின்னு ஒன்று. ப்ரோக்ராம் மேனேஜர் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ப்ரோக்ராம் மேனேஜர் இதுலேருந்து இப்போ லோட் ஆகுது. இப்போ ஃபுல்லாக லோட் ஆகிடுது. இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் பார்ப்போம். கால்குலேட்டர். கால்குலேட்டருக்கு நேராக மவுஸை மூவ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணேன். இதுலேருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நாமும் நம்பாவைக்கு சாற்றி நீர். அடடா, வாமா வாமா வாமா, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டியே. வீட்டில் உள்நாட்டு குழப்பம் வந்துருக்குது. நேற்றுக்கே உன் புருஷன் இங்கே வந்திருந்தான். நீ எப்படி வேலை செய்கிறேன்னு கேட்டான். ஓஹோன்னு வேலை செய்கிற, சீக்கிரமாகவே முன்னுக்கு வந்துடுவேன், இந்த மாதிரி பொண்ணு உன் பொண்டாட்டியாக வந்தது நீ பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் சொல்லிட்டாமா. கோபாலும் புண்ணியம் பண்ண வந்தான்னு கார்த்திக் ரொம்ப திட்டினானா? எல்லாம் உன் நல்லதுக்கு தாமா சொன்னேன். நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க. என் புருஷன் எவ்வளவு டோஸ் விட்டார் தெரியுமா? கூடி சீக்கிரமே முன்னேறி காட்டுன்னு அவர்கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்டேன். தானே? இல்ல, அதுக்கு முதல் கட்ட நடவடிக்கையா கம்ப்யூட்டர் கிளாஸ்ல கூட சேர்ந்துட்டேன். இனிமே எந்நேரமும் வேலை 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 தான். ஐயோ, நீ ஒரேடியா வேலை வேலைன்னு உட்காந்துட்டு என் கூட யார் பேசுவாங்க? எனக்கு இந்த சீடை முறுக்கெல்லாம் யார் கொண்டு கொடுப்பாங்க? அதுவும் இல்லாம என் மருமகளை பத்தி நான் யார்கிட்ட சொல்லி எழுவேன்? சாரி சார். இது என்ன? காலம் உயிர் போன்றது, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்போ பொண்ணை விலை கொடுத்து வாங்கலாம்,
ஆனா உயிரை விலை கொடுத்து வாங்க முடியாது. அதனால காலம் உயிர் போன்றது அப்படின்னு முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதம் சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு என்னோட அன்பளிப்பு. குட், வெரி குட். என்ன ஆஃபீஸில் பேச்சு துணைக்கு இருந்த ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் வேலை செய்ய போயிடுச்சு. இப்போ நமக்கு டைம் பாஸ் பண்ணுறது தான் கஷ்டம். காலம் உயிர் போன்றது. நம்ம கொஞ்சம் வேலையை பார்ப்போம். ஐயரும் மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க. வா 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 ருக்கு ருக்கு, இங்க வந்து யாரோ வந்திருக்கானே, நம்ம பையன் ஜெய் வந்திருக்காடி. வாடா குமார். இருக்கட்டும். எப்படிமா இருக்க? நான் என்ன இருக்கேன். என்னடா இப்படி அழைச்சு போயிட்ட நீ? அதான் ஒரு வாரம் லீவ் வந்திருக்கானே, வாய்க்கு ருச்சியா சமைச்சு போட்டு தேத்தி அனுப்பேன். என்னம்மா பண்றது, டெல்லியில சப்பாத்தியும் சப்ஜியும் சாப்பிட்டு சாப்பிட்டு நான் செத்து போயிடுச்சுமா. ஏடா வாரத்துக்கு ஒரு காயம் போட்டுட்டு இருந்தேன், இப்ப என்னடா வருஷத்துக்கு ஒண்ணு. பாவம் குழந்தை என்ன பண்ணுவோம், காடு கவர் எல்லாத்தோட விலையும் தான் ஏத்திண்டே போறாளே. விலை ஏறத்துக்கு முன்னால போட வேண்டியதானே. அப்பாவும் நம்மளோட என்ன இருந்தா அதான் போலியோ. என்ன சாஸ்திரி, பையன் டெல்லியில வந்துட்டு போல இருக்கு. कैसा है तुम? अच्छा हूं सर. दिल्ली कैसा है? सर्दी बहुत है. அப்படியா? அப்படின்னா என்ன பாபா? யாருக்கு தெரியும். இவர்தான் நாயுடு சார், ஹவுஸ் ஓனர். வாடகை கொடுத்தாதான் வாங்கிப்பாரு. அவர் கொடுக்கறதும் இல்ல, நான் கேட்கறதும் இல்ல. அது வந்து நாயுடு அம்மா. நாயுடுக்கு அம்மா? நாயுடோட மிஸ்ஸஸ். பையன் பார்க்க நல்ல லட்சணமா இருக்கான். என்ன பண்ணலாம் நீங்க, வித்துருவோமா? இல்ல எங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம். எனக்கு ஒரு ஆக்ஷன் இல்ல, ஒரு 18 வருஷம் வெயிட் பண்ணுவான்னு கேட்டுக்கோ. நாளைக்கு எல்லாரும் எங்க வீட்டுல சாப்பிடுங்க. அப்படியா? பெசரட். ஏண்டா டெல்லியில என்ன சீப்பா கிடைக்கும்? மோடாமா. போடா, அதை விட சீப்பா அரசியல் தான் போடு. சாப்பாடு எப்படி இருந்தது? ரொம்ப பிரமாதம். ஜாஸ்தியா சாப்பிட்டேன், கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்து ராத்திரி சாப்பிட்டுக்கலாம். அதனியா இந்த பச்சை ஒரு ஐட்டம் பண்ணி தேட, அது ரொம்ப பிரமாதம். ஒரே தூக்கா தூக்கிடுச்சு. அது ஏல அதுவும் சாப்பிட்டீங்களா? ஐயோ பாவா, அது இல்ல, அது மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி அடேங்கப்பா, என்ன ருச்சியா இருந்தது தெரியுமா? அந்த மாங்காய் பச்சடி பண்ண கைக்கு தங்க வளையல் போடணும். ஆமா, இதே பச்சடிய நான் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? உங்க புருஷன் பேர்ல போட்ட மொத்த இன்சூரன்ஸ் பணம் தவளை வாய வச்சு சும்மா ரெண்டு. என்ன மாமா இவ்வளவு தைரியமா பேசுறாரு? நீங்க எல்லாம் பக்கத்துல இருக்கலன்னு. ஜெயக்குமார், டெல்லி எப்படி இருக்கும்? டெல்லி வந்து காஸ்மோபாலிட்டன் சிட்டி. டெல்லி பாலிடிக்ஸ் கசமசன்னு இருந்தா காஸ்மோபாலிட்டன் சிட்டியா? டெல்லியில வந்து ஆம்பளையும் பொம்பளையும் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, வாழ்க்கையை வசதியா அனுபவிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், நம்ம நாட்டை யாரு ஜாஸ்தியா சம்பளம் வாங்குறவா? ஜனாதிபதி, அப்புறம் பிரைம் மினிஸ்டர், அப்படியே வரும். நாட்டிலேயே கம்மியா சம்பளம் வாங்குறது உன் ஆம்படையான் தான். சும்மா இருங்கோ. ஆமா, ஜனாதிபதியோட சம்பளம் எவ்வளவு இருக்கும்? ஏன் கைமாத்து கேட்க போறியா? இந்தாடி, நாயுடு வீட்டுல யாரு என்ன சம்பளம் வாங்குறாங்க, இதுல யாரு ஜாஸ்தி வாங்குறாங்கன்னு கேட்டா அர்த்தம் இருக்கு. சாஸ்திரி, பொம்பளை கிட்ட வயசு கேட்க கூடாது, ஆம்பளை கிட்ட சம்பளம் கேட்க கூடாது, குழந்தை கிட்ட மார்க் கேட்க கூடாது. உமக்கு பேச வேற டாபிக்கே இல்லையா? இதுல மறைக்க என்ன இருக்கு? இந்த வீட்டுல அதிகமா சம்பாதிக்கிறது என் வீட்டுக்கார் தான். நானா? ஆமா, உங்க பென்ஷன், நம்ம பிள்ளைங்க சம்பளம், மருமக சம்பளம், அப்புறம் இந்த வீட்டு வாடகை. சாஸ்திரி எங்க வாடகை கொடுக்குறாரு? குறிஞ்சி பூக்குற மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறாரு. ஆமா பாவா, கொடுக்கும்போது உங்க கைக்கு தானே வருது. நான் வெறும் பட்டுவாடை தான். எனக்கு என்ன வருது? மாசம் 1000 ரூபாய் பென்ஷன். அப்போ உங்களை விட என் வீட்டுக்காரரு 500 ரூபாய் அதிகமா சம்பாதிக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் 500 ரூபாய் அதிக வரம்பு பெற்று லீடிங் இருக்கிறார். அப்படி பார்த்தா அண்ணாமலை விட கார்த்திக் அதிகமா சம்பளம் வாங்குறாரு. உனக்கு எவ்வளவு சம்பளம்? 2500 ரூபாய். லேட்டஸ்ட் நிலவரப்படி நாயுடு குடும்பத்தை சேர்ந்த கார்த்திக் அவர்கள் அண்ணாமலை விட 1000 ரூபாய் அதிக வரம்பு பெற்று லீடிங் இருக்கிறார். சாஸ்திரி, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல ஓட்டு இருந்தீங்களா? சொன்னா நீ எவ்வளவு சம்பாதிக்கணும்னு சொல்லு. அவர் சொல்ல மாட்டார். நானே சொல்றேன். மாசம் பிறந்தா முள்ளங்கி பார்த்த மாதிரி 3000 ரூபாய் சம்பாதிக்கிறா. அப்போ கார்த்திகை விட ஸ்வர்ணா 500 ரூபாய் ஜாஸ்தி வாங்குறா. இந்த காலத்துல படிப்பா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, பெண்கள் தான் முண்டி அடிச்சுட்டு முன்னுக்கு வந்துடுறான். இந்த வீட்டுல எத்தனை ஆம்பளைகள் இருந்தாலும் என்ன விடுங்க, ஒரு சின்ன பொண்ணு எப்படி முன்னுக்கு வந்துட்டா பாத்தீங்களா? இதுல இருந்து என்ன புரியுது? நாட்டிலும் சரி வீட்லயும் சரி மெல்ல மெல்ல பெண்கள் கை உங்ககிட்ட இருக்கு. ஆண்கள் அதால பாதாளத்தை நோக்கி போயிட்டே இருக்கா. இப்படியே போயிட்டு இருந்தது ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது போய் ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஆயிட போறது. ஹஸ்பண்ட்
ஹவுஸ்குள்ள வரையில நான் வரல சாஸ்திரி, வாழ்க்கையில ரொம்ப அடிப்பட்டவங்க நீங்க தான். எது பண்ணாலும் தெரியும்படியா பண்ணாதே. ஹவுஸ் ஹஸ்பண்டா? வாங்க. புருஷனை விட மனைவி அதிகமா நாள் காசு சம்பாரிச்சா அதை பத்தி ஒரு பட்டிமன்றம், கமெண்ட்ஸ், கித்தாப்பு. நான் அதை ஆரம்பிக்கவே இல்லைங்க. யாரோ ஆரம்பிச்சாங்க, யாரெல்லாமோ அபிப்பிராயம் சொன்னாங்க. அதுக்கே என் தலையை போட்டு உருட்டுறீங்க. அந்த பேச்சு நடந்ததுல உள்ளூர உனக்கு ஒரு கிக்கு இல்லைன்னு சொல்லு. இல்லைன்னு சொன்னா அதை நம்புற பக்கம் உங்களுக்கு இருக்கா? இல்ல இருக்குன்னு சொன்னா அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற தன்மை உங்ககிட்ட இருக்கா? அந்த பேச்சு பேச ஆரம்பிச்சதும் நீ எழுந்திருச்சு போயிருக்கணும். போனியா? எப்படி போவ? புருஷனை விட அதிகமா சம்பாதிக்கிறான்னு என்னை வச்சுக்கிட்டு அவங்க அலசணும். அது என் மனசுல ஈட்டியா தாக்கணும். அதை ஓரக்கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும். இதுதானே உனக்கு தேவை? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? உங்களுக்காக தான் நான் வேலைக்கு போறேன், உங்களுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன். எல்லாமே நான் உங்க திருப்திக்காக தான் செய்யறேன். என்ன? இட்ஸ் ஆல் ரைட். ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையே டேக் ஓவர் பண்ணவர் நீங்க. உங்களை ஓவர் டேக் பண்ண சத்தியமா ஒரு நாளும் நான் நினைக்க மாட்டேன். போயிட்டு வரமா? போயிட்டு வா. உடம்பு பார்த்துக்கோ. என்ன போனது எங்களுக்கு லெட்டர் போட்டுருவோம். இது டெல்லியில ரொம்ப குளிரா இருக்கும் இல்லையா? உனக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கினேன். டெல்லியில் எங்கிட்ட ஸ்வெட்டராமா? தெரியாதா அவளுக்கு? தள்ளி தனியாக இருக்கியே, சீக்கிரமாக மெட்ராஸுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா நீங்கள் ப்ரமோஷனுக்கு எய்ம் பண்ணுறேன், இப்போ போய் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ண சொல்கிறீங்களே? சரிடா, இதெல்லாம் நான் பொறுத்துப்பேன். ஆனால் அவளால் சகிச்சுக்க முடியலையே. கேட்குறேன், வா சீக்கிரமாக உன்னுடைய கல்யாணத்தை கண்ணறையே பார்த்துடணும். இப்போ என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? என்னது அவன்கிட்ட எல்லாம் பர்மிஷன்லாம் கேட்டுங்க. நீங்க மழை மழைன்னு ஆக வேண்டியதை பாருங்க, கைக்குள்ள முடிச்சுடலாம். மா ட்ரெயினுக்கு டைம் ஆகுது, வரேம்மா. அப்பா வரல? நான் வரேன் கூப்பிட்றேன். எல்லாம் எடுத்துட்டியோனோ? டிக்கெட் எல்லாம் பத்திரமா இருக்கா? ஏய் இருடி, இது டிக்கெட்டை கையில் வச்சுட்டு பத்திரப்பா. பெட்டி எடுத்துக்கிறியா? சரி போகலாமா? பார்த்து போயிடும். இது வாச வரைக்கும் பையன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ரீசெண்டாக நடந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. மிஸ்ஸஸ் ஸ்வர்ணா எல்லா இதுலேயும் ஃபஸ்ட் மார்க் வாங்கி முதலா தேடியிருக்காங்க. மாமா, அத்தை, என்னம்மா? கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். நீ கெட்டிக்காரியா இல்லையங்கிற கணிப்புல மனுஷங்க தப்பு பண்ணலாம், ஆனா கம்ப்யூட்டர் தப்பு பண்ணாதம்மா. ரொம்ப சந்தோஷம். பசங்க பரீட்சை எழுதுனா எழுதிட்டே இருப்பா, சொன்னா எழுதியிருக்கா. அவன் என்ன டியூப்லைட்டா? சோடியம் எல்லாம் ஜொலிக்க போறா பாருங்க. என்ன சொன்னா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்க. எங்களுக்கு ஒண்ணும் கிடையாதா? உங்களுக்கு இல்லாமையா மாமி? சிக்கன் 65 வாங்கி தரேன். குழந்தைக்கு மாமி மேல என்ன பாசம் இல்லையா? ஏதோ ஆசையா வாங்கி தரேங்கிறா. சிக்கன் 65 கோழிடி. தேங்க்யூ. சொர்ணா, எங்க குடும்ப சார்பில் என் பையனே உனக்கு வாழ்த்து சொல்லிட்டான். என்ன உமா, ஜூனியர் சர்ன்னு மேலே போயிட்டே இருக்கா? சீனியர் நீ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நிற்கிறியே. பிஇடி படிச்சிருக்கேன், வேலைக்கு அனுப்புனா தானே. சாஸ்திரிவால், கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? ஏன்? இப்பதான் சொர்ணாவால என் பொண்டாட்டி கொஞ்சம் திருந்திருக்கா. திருப்பியும் வேதாளத்தை முருங்கை மரத்துல ஏற விட்டுறாதீங்க. ஏப்பா, உன் ஒய்ஃபும் வேதாளம் உண்டா? அப்புறம் வேதாளம் கோச்சுக்கு போறது. அலமு, முதல்ல நம்ம மருமகளை உட்காந்து வச்சு திஷ்டி சுத்து போடு. கண்ணு பற்ற போகுது. குட் குட். இந்த வேலைக்கு வேண்டிய தகுதிகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. தேங்க்ஸ் சார்.
நான் உங்களை 2 கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். முதல் கேள்வி, ஏற்கனவே இருந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வர நினைக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? இந்த காலத்தில் படிப்பாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி பெண்கள் தான் முண்டி அடிச்சுட்டு முன்னுக்கு வந்துடுறான். இந்த வீட்டில் எத்தனை ஆம்பளைகள் இருந்தாலும் என்ன விடுங்க, ஒரு சின்ன பொண்ணு எப்படி முன்னுக்கு வந்துட்டா பார்த்தீங்களா? இதுல இருந்து என்ன புரியுது? நாட்டிலையும் சரி வீட்லயும் சரி மெல்ல மெல்ல பெண்கள் கை உங்ககிட்ட இருக்கு. ஆண்கள் அதால பாதாளத்தை நோக்கி போயிட்டே இருக்கா. இப்படி போயிட்டு இருந்தது ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது போய் ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஆகிட போகிறது. திறமைக்கேற்ற வேலை கிடைச்சா சீக்கிரமே முன்னேறி வாழ்க்கையில பெரிய ஆளா வரணுங்கிற லட்சிய வெறி சார். குட். என்னுடைய 2வது கேள்வி, எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? மாசம் பிறந்தா முள்ளங்கி பார்த்த மாதிரி 3000 ரூபாய் சம்பாதிக்கிறா. 3500 ரூபா சார். நோ ப்ராப்ளம், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். சார் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. வாமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். எதுக்கு சார்? எதுக்கா? கண்டுபிடி. இன்னைக்கு திருவாதிரை, நான் பர்மிஷன் எடுக்காததுக்கா? இந்த பர்மிஷன் லீவ் எடுக்கிறதெல்லாம் நீ விட்டு தான் ரொம்ப நாள் ஆகுது. இங்கே வா, இந்த புடி ஆர்டர். இந்த மாசத்துலேருந்து உனக்கு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட். 1000 ரூபாயா? ஏன் போகிறத? என்ன சார் இப்படி முடிவு எடுத்துட்டீங்க? உங்களை நான் இன்க்ரிமெண்ட் கேட்டேனா? இந்த பார், கேட்காம இருக்கிறது உன்னோட டீசன்சி, கேட்காம கொடுக்கறது என்னோட டீசன்சி. குழப்பிட்டீங்க சார். இன்னும் குழப்பிட்டேன். நீ கம்ப்யூட்டர்ல வேற ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்க. வெளியே எவனாவத்த உனக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி டெம்ட் ஆகி நீ வெளியே போயிட்டேன்னா அதுக்கத்தான் இந்த இன்க்ரிமெண்ட் வருமுன் காத்தல். அதை விடு, சாயந்தரம் புருஷனோட வெளியே போய் ட்ரீட் கொடுப்பேன்ல. புருஷன் எனக்கு டோஸ் கொடுக்காம இருந்தா சரி. இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு கூட மூஞ்சியை சுழிச்சுட்டே போகிற முதல் கேஸ் இதான். இதுக்கு பர்மிஷனோட எடுத்துருக்கணும், இன்க்ரிமெண்ட்லாம் கொடுத்துருக்கூடாது. பணத்துக்கு பதிலாக ஒரு டப்பா நிறைய சீடை முறுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன்னா வீட்டில் போய் எல்லாருக்கும் விநியோகம் மட்டும் சந்தோஷப்படும். தப்பா போச்சு. என்ன சாஸ்திரி, கொஞ்ச நாளா நீங்க ஷூட்டிங்கே போறதில்ல, என்னோடவே பேசிட்டு இருக்கீங்க. ஷூட்டிங் இல்லையா? இப்போ வெறுப்பாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாரு, ஐயோ சாஸ்திரியோட பேச முடியலையே வருத்தப்பட போறீர். அவ்வளோ பிஸி ஆகிடுவேன். சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பாருமே. சனிப்பெயர்ச்சின்னா என்ன சாஸ்திரியில? அது ஒன்றும் இல்லை நாயிடுமா. இப்போ கல்யாணம் ஆன புதுசில் புருஷன் பொண்டாட்டி நடத்த போகும்போது முள்ளு பொண்டாட்டி காலில் குத்திச்சுன்னு வச்சுக்க, உடனே புருஷன் முள்ளை திட்டுவான். சரியை முடிச்ச முள்ள நீ குத்துறதுக்கு என் பொண்டாட்டி விட்டா வேறு யாரும் கிடைக்கலையா அப்படின்னு. அதுவே 10 வருஷம் கழிச்சு அந்த முள்ளு குத்திச்சுன்னா பொண்டாட்டி திட்டுவான், ஏ சரியை முடிச்சவள முள்ளு இருக்குத பார்த்து வரக்கூடாதுன்னு. பார்த்தீங்களா, முள்ளுக்குள்ள இருந்த சனி எப்படி பொண்டாட்டிக்கு பேந்துச்சுன்னு. ஆனா சாஸ்திரி, எங்க வீட்டுல முள்ளு தான் சனி, பொண்டாட்டி இல்ல. அப்பா, இதோ அப்பா ஒரு குட் நியூஸ். என்னடா? புதுசா ஒரு வேலை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன் இருந்த வேலைக்கு என்ன குறைச்சல்? சொர்ணா விட சம்பளம் குறைச்சல், அதான் மாறிட்டா. இவனுக்கு தெரியாது எனக்கு. என்ன சம்பளம் தரா? 3500 ரூபாய். ஓஹோ, மதுரையிலிருந்து பவர் கை மாறி சிதம்பரம் போயிடுச்சோ. பெரிய கம்பெனி. இது வெறும் ஸ்டார்டிங் பே தான். போக போக நிறைய சம்பளம் தருவாங்க. என்ன பண்றது, சில நேரத்துல ஆம்பளைங்க பொம்பளைங்களை விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க வேண்டியதா இருக்கு. நீ என்ன ஓவர்டேக் பண்ண மாட்டேன், அடா நான் பண்ணுவேன்.